இந்த பையனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வெறும் 11வது ஃபெயிலான இந்த 18 வயசு பையன் 65 கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணிருக்கான்னு சொன்னா நம்ப முடியுதா? இவன் பேரு ரோஹித் சாக்கியா. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்னன்னே தெரியாத எந்த பெரிய ஐஐடி காலேஜ் பக்கம் ஒதுங்காத இவன் சும்மா வீட்ல உட்காந்துட்டு யூடியூப்ல வர்ற ஹேக்கிங் டுட்டோரியல் வீடியோக்களையும் ஏஐ டூல்ஸையும் வச்சுக்கிட்டு 1-2 இல்ல கரெக்டா 120 ஃபேக் ஆப்ல பக்காவா டிசைன் பண்ணிருக்கான். இந்த ஆப்கள் பார்க்க அப்படியே ஒரிஜினல் பேங்க் ஆப் மாதிரியும் கவர்மெண்ட் ஆப் மாதிரியே இருக்குமா. ஆனா இங்க தான் இவன் ஒரு பெரிய கிரிமினல் கேம் ஆடி இருக்கான். இந்த ஃபேக் ஆப்ஸ் வச்சு இவன் நேரா எந்த அக்கவுண்டையும் ஹேக் பண்ணி திருடல. அதுக்கு பதிலா இந்தியாவிலேயே பெரிய சைபர் திருடரான ஜாம்தாரா சைபர் கிரிமினல் கேங்குக்கு ஒரு ஆப்புக்கு மாசம் 15,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி தன்னோட மூளையை சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வித்திருக்கான். அதாவது ஆப்பை இவன் ரெடி பண்ணி கொடுத்துருவான். போன் பண்ணி மக்களை ஏமாத்தி காசு திருடுற வேலையை அந்த ஜாம்தாரா கேங் பாத்துக்கும். இவனுக்கு உட்கார்ந்த இடத்துல வாடகை காசும் வந்துடும். அந்த ஜாம்தாரா கேங் அனுப்புற லிங்கை யாராவது தெரியாம கிளிக் பண்ணிட்டா அவனோட மொத்த போனும் ஹேக் ஆகி பேங்க் அக்கௌண்டே காலி ஆயிடும். இப்படி ஒரு வியாபாரி 5 லட்சத்தை இலக்க குஜராத் சைபர் போலீஸ் விசாரணை இறங்கினப்ப தான் எல்லா நெட்வொர்க்கும் இந்த ரோஹித் கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப நாளா போலீஸ் தேடியும் கண்ணாமூச்சி காட்டிட்டு இருந்த இவன் கடைசியா கான்பூர்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க வந்தப்போ கையங்களமா போலீஸ்ட மாட்டிட்டான். ஊருக்குள்ள சொல்லுவாங்க 65 கோடி ஸ்கேம் பண்ணா கூட எஸ்கேப் ஆயிடலாம், ஆனா பொண்ணுங்க கூப்பிடுறாங்கன்னு போனா கண்டிப்பா மாட்டிக்கோம்னு.